விராட் கோலிக்கு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சீரிஸ்ல அங்கங்க விளையாண்டுருப்பாரு. விளையாடவே இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாரி தோனியால நெறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க. புவனேஷ் குமார்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அஸ்வினுக்கும் தோனிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். விராட் கோலி மேல ஏன் இவ்வளவு ட்ரஸ்ட்? விராட் கோலி இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா ஆல்சோ சொல்றேன். ஆனா விராட் கோலி மேல எதனால அந்த அந்த ஸ்பார்க் எங்க பார்த்திருப்பாரு தோனி அவர்கள்? இல்ல விராட் கோலி வந்து அவனோட பாசிட்டிவ் அக்ரெசிவ் தான். ஓகேங்களா? யார சார் ரிக்கி பாண்டிங் முறைக்கிறான் சார். அவன் வந்து உன் வயசு என்ன, அவன் பார்த்த வரலாறு என்ன, நீ வரலாறு பார்த்துட்ட, இனிமேல் நான் வரலாறு பார்க்க போறேன் போடான்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் முறைக்கிறான் சார். 2012 தோனி டெஸ்ட் கேப்டனா இருந்தார். ஆனா அஸ் எ ஃபேனா சொல்றேன், டெஸ்ட் கேப்டனா இந்தியாவுக்கு அது விராட் கோலி தான். நான் எப்படி தெரியுமா பூஸ்ட் பம்பானே, அவேக்கு போறான். தோனியும் ஜெயிச்சிருக்காரு, பட் இந்தியாவில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காரு. விராட் கோலி அவே போறான். அவே போயிட்டு போடுறா பவுன்சர்ன்றான். அவன் போட்டா நம்ம போடணும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது சார். இதுக்கு முன்னாடி அவன் பவுன்சர் போட்டால் நம்மளால ஆட முடியாது. மிச்சல் ஜான்சனு இல்லை நிறைய பவுலர் கிளஸ்பி அவனுங்கெல்லாம் பவுன்சர் போட்டால் நம்ம ஆட முடியாது. அப்படின்ற பயத்தோடு இருந்தவங்க விராட் கோலி போய் தான் போடுற பார்த்துக்கலாம். ஸ்லெட்ஜு அவன் மட்டும் தான் பண்ணுவானா? எனக்கு தெரியாது. ஸ்லெட்ஜு ரிக்கி பாண்டிங் மட்டும் தான் தெரியுமா? ரிக்கி பாண்டிங் போயிட்டாரு. கிளர்க்கு மூஞ்சி முன்னாடி பண்ணி நிற்பா சார். அதெல்லாம் நிறைய இருக்குது. கிளர்க்கா இன்னொரு ஸ்மித்தா இருக்காரு. ஸோ நானே சொல்கிறேனே, ஸோ அந்த அக்ரெசிவ் அவர் அப்பயே பார்த்துருக்கலாம். இருக்கும், இவங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஓகே, இன்றைக்கி நம்ம ஐபிஎல் வச்சு பார்க்குறோம். அன்றைக்கே அவர் ஓகே, அவர் ஏதாவது ஒன்று வச்சு பார்த்துருக்கலாம். பட் அவர் டிசைட் பண்ணிட்டார், இவன் தான் ஃபியூச்சர், இவன் பயங்கரமாக வர போகிறான், இவன் தான் நமக்கு ஒன் டவுன் சொல்லிட்டு. சார் நான் சும்மா எல்லாமே சொல்லிடுறாங்க, நம்ம பேசுகிறத கட் பண்ணி போட்டுறாங்க. நம்ம ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வர்றோம், நம்ம எவ்வளோ விராட் கோலி பற்றி பாசிட்டிவாக பேசியிருப்போம், அதெல்லாம் வெளியே வரதில்லை சார். நான் சொல்கிறேன் சார், விராட் கோலி இல்லைன்னா எத்தனை பாகிஸ்தான் மேட்ச் தோற்றுருப்போம் தெரியுமா? கப்பு வந்து எப்படி சொல்கிறது, அது ஓகே, ஒரு வெற்றிக்கான அறிகுறி, கப்பு வந்து நம்ம வாங்கிட்டோன்னு. ஓகே, ஆனால் பாகிஸ்தானோட ஜெயிக்கிறது நம்ம கௌரவம் சார். அந்த கௌரவத்தை காப்பாற்றுறது விராட் கோலி தான். ஓகேங்களா? இன்னைக்கு நான் வந்து விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து என்ன டால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கான ஒரு முட்டு குத்துறலாம் பேசலை. எனக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும். நீ எல்லாம் வந்து இன்னைக்கு ஐபிஎல் வந்துச்சு, ஐபிஎல் 2 மாதம் பண்ணு, மே மாதம் உட்காந்து பார்த்துட்டு போகலாம், ரிமோட் எடுத்துற ஆளு நான். அப்படி கிடையாது, இன்ச்சு பை இன்ச்சா சொல்லிட்டு போயிடுவேன். விராட் டெஸ்ட் கேப்டன்னா எனக்கு உயிர். டெஸ்ட் மேட்ச் எவன் சார் உட்காந்து பார்ப்பான்? நான் பார்ப்பேன். அதை பார்க்க வச்சு தான் விராட் கோலி தான். ஐ மீன் தோனி கொண்டு வந்தார், டெஸ்ட் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் கொண்டு போனார். பட் தோனி காமு. ஆஸ்திரேலியாக்காரன் முறைச்சுன்னா இங்கிலாந்துக்காரன் குக்கு தான் முறைப்பானா, நான் முறைக்க மாட்டேன். முறை ஹேண்டர்சன் தான் பவுன்சர் போடுறேன், எனக்கு போடுறேன் சொல்லிட்டு இங்கிலாந்தில் போய் பண்ண சம்பவம். ஆப்வியஸாக இந்தியா வரும்போது இங்கே அஸ்வினோ ஜடேஜா ஓவரெலாம் ஆடவே முடியாது, ஈஸியாக வின்னு. பட் நம்ம அவேவில் ஜெயிச்சதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் திணறாங்கல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் வச்சுட்டான் யார் விராட் கோலி. அவேவில் வந்தால் அவனால் ஈஸியாக ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிச்சு தான் வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது.